நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியூலா. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதைங்க. ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வந்து தன்னோட வீட்டு வாசல்ல நிப்பாட்டியிருக்காரு. அந்த சந்தோஷத்தை தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வேகமா போறாரு. காரை பார்த்த உடனே அவருடைய 5 வயசு பையன் ரொம்ப வேகமா சந்தோஷமா வெளியில ஓடி வராங்க. இப்போ வீட்டுல இருந்து மனைவி எல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய ஒரு கல்லை எடுத்து அந்த கார்ல வந்து ஏதோ கிறுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு செம்ம கடுப்பு வந்துருச்சு. போய் பையனை கோபத்துல பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே அந்த குழந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியோ குழந்தைய சரி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா பொறுமையா உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் கார்ல எழுதக்கூடாது, அது விலை உயர்ந்த காரு, அதை போய் திரும்ப அதை செலவு பண்ணி அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அப்பா என்ன பண்றாரு, சரி அந்த காரை போய் ஒர்க் ஷாப்ல விட்டு அதை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி வந்து பாக்குறாரு. அந்த கார்ல அப்படி குழந்தைத்தனமான கிறுக்கல்கள்ல ஐ லவ் மை டாடி அப்படின்ற வாசகம் எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அந்த தந்தை கண் கலங்கி போறாரு. இப்படி தாங்க நாம கூட வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல என்ன உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறதே தெரியாம எடுத்தோம் கௌத்தம்னு ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு காயப்படுத்திடுவோம். கொஞ்சம் நிதானமா செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியும். நன்றி.